அளவுக்கு அதிகமா கல்லீரல் சூடு இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹெட்டேக் இருக்கும். ஸோ கல்லீரல் சூடுனால ஹெட்டேக் இருக்கும். தொடர்ந்து ரொம்ப ரொம்ப நாள் வந்து அவர் நைட் டியூட்டியே போட்டுட்டு இருக்காரு, நைட் டியூட்டியே வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ நைட் டியூட்டி போறதுனால வந்து அவருக்கு தலைவலி வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா புளி ஐட்டம், புளிச்ச ஐட்டம், அதிகமா மசாலா ஐட்டம் சாப்பிடுறது இதனால வந்து லிவர் சூடாகலாம். இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்னால வந்து லிவர் சூடாகலாம். ஸோ இவங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்ணு வந்து ரெட்டிஷா இருக்கும். ஸோ கல்லீரலுடைய பிரதிபலிப்பு கண்ணு. ஸோ கல்லீரல என்ன பிரச்சனை வந்தாலும் பிரதிபலிக்கிற இடம் கண்ணா இருக்கு. அப்ப நீங்க கண்ணை பார்த்தா கண்ணு ரெட்டிஷா இருக்கும், தலைவலி இருக்கும். அவங்க நாக்கை நீட்டினாங்க அப்படின்னா 2 சைடும் வந்து ரெட்டிஷா இருக்கும். ஸோ இந்த 2 சைடு ரெட்டிஷா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பர்பிள் கலர்ல இருக்கலாம். ஸோ 2 பக்கமும் வந்து பர்பிள் கலர் இருக்குன்னா லிவர்ல வந்து பிளட் ஸ்டாக்னேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப லிவர் பித்தப்பையில வந்து ஒரு குறைபாடு இருக்கிறத நாக்கு வச்சு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதே நாக்கை நீட்டாங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அடர் மஞ்சள் நிறம் வந்து படியும்.